முழு முழு சாப்டர் படிங்க. இப்போ முதலாம் வசனத்துலேருந்து படிக்கணும். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதரை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோகனுக்கு வெளிப்படுத்தினதுமான சேஷம். இவர் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறோம் கேட்கிறவர்களும் இதை எழுதியிருக்கிறவர்களும் கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமயமாய் இருக்கிறது. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் மாணவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையான சாட்சியும் மரித்தோரில் இருந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இதோ மேகங்களுடனே வருகிறார். கண்கள் யாவும் அவரை காணும். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். பூமியின் கோத்திரத்தாரர் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். அப்படியே ஆகும். ஆமென். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபதிரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தை கேட்டேன். அது, நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, ஸ்மிர்னா, பெர்கமு, தியாத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிகேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியில் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி இருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பா வரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாரியை போல் இருந்தது. அவருடைய பாதங்கள் உலை கலத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இறைச்சலை போல் இருந்தது. தமது வலது கருத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல் இருந்தது. நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்திலே விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்கள் உடையவனாய் இருக்கிறேன். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பவைகளையும் எழுது. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். புக் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்படுத்தின விசேஷம். முதல்ல நம்ம 5 வசனங்கள் பார்த்தோம். 6வது வசனத்தில் வர்றது நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஏற்படுத்தியிருக்கிறார். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் அனைவருமே ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டுள்ளோம், ஏற்படுத்தப்பட்டுள்ளோம், கட்டப்பட்டு வருகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே ப்ரீஸ்ட்லி வெர்சஸ் லைட்டி, அதாவது ஆசாரியர் சாமானியர் எனும் பிரிவு கிடையாது புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு. ஆரோனை போல அழைக்கப்பட்டால் ஒழிய அந்த மகிமையான ஊழியத்திற்கு அது பழைய ஏற்பாட்டு அழைப்பு. இப்போது இங்கே புதிய ஏற்பாட்டில் நாங்களும் நீங்களும் எல்லா
கிறிஸ்தவர்களும் தேவனை ஆராதிக்க, தேவனை மகிமைப்படுத்த ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த ஆசாரியர் சாமானியர் என்னும் பேதம் என்பது திருச்சபையில் இருக்கக்கூடாது. அது திருச்சபையில் அப்படி பேதத்தை கற்பித்தவர்களில் ஒரு சாரார் தான் நிக்கோலாய் மதஸ்தினர். அந்த நிக்கோலாய் மதஸ்தினரை கர்த்தர் வெறுக்கிறார் என்பதை நம்ம அடுத்த சாப்டர்ஸில் பார்ப்போம். ஸோ நாம் ரொம்ப தெளிவாக இந்த பிளாக் ஹேட் போட்டுக்கிறதுல தான் கிரிட்டிக்கல் ஐம் கோயிங் டு பி காஷனிங் யூ. நான் ரொம்ப எச்சரிக்கை கொடுக்குறேன். எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நாம் மற்றவர்களை பிரித்து ஆளக்கூடாது. ஏன் அப்படின்னா, கர்த்தர் முன்பாக உயர்ந்தவர் தாழ்ந்தவர் இல்லை. கிறிஸ்துவுக்குள் ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை. இதுதான் சத்தியம். இந்த சத்தியத்தை மீறி நாம் இருக்கக்கூடாது என்பதை கர்த்தர் தெளிவாக ஆசாரிய கூட்டம் என்று நம்மளை அழைத்திருக்கிறார். ஆசாரியர்களாக நாம் நம்முடைய ஆசாரியத்துவ வேலைகளை செய்கிறோமா என்பதை நாம் நம்மையே ஆராய்ந்து பார்த்துக்கொள்வோம். 1 பேதுரு 2:9 அந்த வசனம் இருக்குது. நாம் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக கட்டப்பட்டு வருகிறோம் அப்படின்ற வசனம். அப்புறமா டைம் கிடைக்கிறப்போ நீங்கள் படித்து பாருங்கள். ஓகே, அடுத்தது அடுத்த பாயிண்ட் புலம்புவார்கள். இயேசு கிறிஸ்து மேகங்களோடே வருகிறார். இந்த வசனத்தை எடுத்துக்கொள்ளப்படுதல் வருகையான ராப்சருக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது தவறான ஒரு பார்வை. ஏனென்றால் அது ஏன் தவறான பார்வை அப்படின்னா, மேகங்கள் மேல் வர்றதுக்கும் மேகங்களோடே வர்றதுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, இல் கம் ஆன் டாப் ஆஃப் த கிளவுட்ஸ் ராப்சர் வருகையின் போது. ஓகே, இது மேகங்களோட வித் கிளவுட்ஸ் இஸ் கோயிங் டு கம். ஓகே, இந்த விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இது செகண்ட் கம்மிங், அதாவது 2ஆம் வருகை. இயேசு கிறிஸ்துவனுடைய பாதம் ஒலிவ மலையில் படும். ஒலிவ மலை 2ஆக பிளக்கும். ஒரு பகுதி வடக்கிலேயும் ஒரு பகுதி தெற்கிலேயும் விழும். இந்த சகரியாவில் வர்ற அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற போது நடக்க போகிறது. இப்போது இந்த இடத்துல யாருமே புலம்புவதாக தான் இருக்கே தவிர யாரும் சந்தோஷப்படுறதா இல்லை. அப்போது இது உபத்திரவ காலம் முடிந்து விட்டு வரப்போகிற இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை. யாரும் புலம்புவார்கள் அப்படின்னப்போ கிறிஸ்தவர்கள், the tribe called Christians is not there because the church has been raptured already. கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படும் உண்மையான இயேசு கிறிஸ்துவனுடைய மனவாட்டியாகிய திருச்சபை பூமியில் இல்லை. அது எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தது ஆல்ஃபா அண்ட் ஒமேகா. இதுக்கே ஆக்சுவலாக எனக்கு 1 hour தேவை ஆல்ஃபா ஒமேகா சொல்கிறதுக்கு. ஆனால் குவிக்லி நான் ரொம்ப சீக்கிரமாக ஒரு சில விஷயங்கள் சொல்கிறேன். ஆலெஃப் தவ் அப்படிங்கிறது தான் எபிரேயுவின் முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும். ஆலெஃப் தவ். இந்த ஆலெஃப் தவ் இரண்டையும் சேர்த்து எழுதினால் எத் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும். இந்த வார்த்தை 11,000 முறைகளுக்கு மேல், 11,050 சரியாக சொல்லப்போனால் முறைகளுக்கு மேல் பழைய ஏற்பாட்டில் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதை ஏற்றுனா என்ன அர்த்தம்னு அவங்களுக்கு, யூதர்களுக்கு இன்னும் தெரியாது. அன்ட்ரான்ஸ்லேட்டபிள் அப்படின்னு தான் வரும். நீங்கள் போய் வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் எத் அப்படின்னு போட்டு பாருங்கள். அன்ட்ரான்ஸ்லேட்டபிள் அப்படின்னு வரும். ஓகே, இந்த எத் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆலிஃப் என்றால் தேவனை குறிக்கிறது. தவ் என்றால் சிலுவையை குறிக்கிறது. தேவன் சிலுவையில் மரித்ததை குறிக்கிறது இந்த எத். ஆல்ஃபா அண்ட் ஒமேகா அப்படின்றது எத் ஆலிஃப் தவுன்றீங்களே அப்படின்னா, ஆல்ஃபாவும் ஒமேகாவும் கிரேக்கத்தில் முதல் மற்றும் கடைசி எழுத்துக்கள். ஆனால் யோவானோட இயேசு கிறிஸ்து எந்த மொழியில் பேசியிருப்பார் அப்படின்னா, அவர்களுடைய வழக்கு மொழியாகிய அரமேயத்திலேயோ அல்லது அவருக்கு நல்லா அறிந்த எபிரேயிலேயோ பேசியிருப்பார். எபிரேயிலையும் சரி அரமேயத்துலேயும் சரி ஆலெஃப் தவ் தான் முதல் எழுத்து கடைசி எழுத்து. ஓகே,
எத் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஓகே, இங்கே ஓடி காகல்ஸ் போட்டிருக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 1:1 இயேசு வந்துடுறாரு அப்படின்றதுக்கு இது பண்ணுறதுக்கு. பத்மு தீவில் யோவான் இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார் பத்மு தீவில்? ஸோ வி ஆர் கோயிங் டு டூ அ ஃபேக்ட் ஃபைண்டிங். ஆல் தான் ஒயிட் ஹேடு போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா. ஃபேக்ட் ஃபைண்டிங் என்ன பண்ணார் யோவான்? எதுக்காக பத்மூவில் இருந்தார் அப்படின்னா, அவர் எபேசுவில், இது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா. ஓகே, ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பைபிள்லேருந்து தான் வரணுன்ற அவசியம் இல்லை. ஹிஸ்டாரிக்கல், அவர் எபேசுவில் சபை தலைவராக இருந்தார். ரோமர்கள் அவரை கொடுமைப்படுத்தும் விதமாக எபேசுவில் அவரை மரண தண்டனைக்கு விதிக்கிறார்கள். மரண தண்டனையாக என்ன சொல்கிறாங்கன்னா, கொதிக்கும் எண்ணெய் கொப்பரையில் அவரை போடுகிறார்கள். அந்த எண்ணெய் கொப்பரை அவரை ஒன்றும் செய்யவில்லை. அப்படியும் மறிக்காமல் இருக்கிறதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவரை மற்ற மக்களோடு அவர் இருந்தால் தானே கிறிஸ்தவத்தை பரப்புவார் அப்படின்னு சொல்லிட்டு தனிமை சிறையில் அடைக்க பத்மு தீவில் அவரை கொண்டு போய் அங்கே விட்டார்கள். பத்மு என்பது பேட்மோஸ், அது வந்து ஒரு வால்கானிக் ஐலண்ட். அங்கே ரொம்ப செழுமை இருக்கும். ஆனால் திடீர்னு வால்கனோ வெடிக்கொண்டதால் நிறைய பேர் அங்கே இருக்க மாட்டாங்க. அந்த காலகட்டத்தில் செத்து போனோம் பரவாயில்ல அப்படின்றவங்கள அங்கே போய் விட்டுடுவாங்க ரோமர்கள். இப்படிப்பட்ட இடத்துல தான் பத்மூல் தான் இருக்கிறாரு. இப்படிப்பட்ட தனிமையான நிலையில் இருக்கிற போது கூட கர்த்தர் அவரை பயன்படுத்தி இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கான செய்தி இதில் என்ன? இதில் ஒரு சின்ன ரெட் டாட் போடணும். நமக்கான செய்தி என்ன? நான் ஏதோ நிலைமையில் இருக்கேனேப்பா, ஐ எம் இன் சம் சிச்சுவேஷன், எனக்கு என்னன்னே தெரியலையேப்பா. ஆனால் நாம் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக கர்த்தருக்காக காத்திருந்தோமானால் அவர் நம்மை எந்த நிலைமையிலையும் அவர் பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஓகே, அடுத்தது 7 சபைகளை குறித்து வருது. எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா. இந்த 7 சபைகள் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம். துருக்கியில், இந்நாட்டு துருக்கியில் இருக்கிற சபைகள். இவர் எபேசுவில், நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு, எபேசுவில் தலைவராக, திருச்சபை தலைவராக இருந்தவர் யோவான். ஓகே, இது நடந்தது கிபி 95ஆம் ஆண்டில் அவர் அங்கே தலைவராக இருக்கிறாரு. ஓகே, அப்போஸ்தலர்களிலேயே கடைசியாக உயிரோடு இருந்தது யோவான் தான். அந்த டைம் கடைசியான டைம் அது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த ஏரியா முழுக்க அவருக்கு தெரிஞ்ச ஏரியா. எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா எல்லாமே இவருக்கு தெரிஞ்ச ஏரியா. இதில் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 50 to 100 மைல் தூரத்துக்குள்ளே இருக்கிற ஏரியாஸ். இது ஆங்கிலத்தில் இருக்குது, இது தமிழில் போட்டிருக்கேன் பாருங்கள். எபேசு, சிமிர்னா, இஸ்மேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது இருப்பாங்க. அது ஆக்சுவலி இக்காலத்திய இஸ்மேர் தான் அக்காலத்திய சிமிர்னா. ஓகே, இங்கே நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்சஸ் ஆஃப் ரெவலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்து டர்க்கி அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா இப்போவும் அந்த ரூயின்ஸுக்கு டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் போய் பார்க்குறோம், ஹிஸ்டாரிக்கலி போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் போய் பார்க்கலாம். பத்மு தீவு உங்களுக்கு அதெல்லாம் காமிச்சிருக்கிறேன். இது இந்த ஏஷியா மைனர் துருக்கியிலேருந்து தள்ளி இருக்கிற ஒரு தீவு பத்மு தீவு. ஓகே, 7 தூதர்கள், 3 பார்வைகள் இருக்குது. 7 தூதர்களுக்கு அந்தந்த திருச்சபையின் தலைவர்கள் அப்படின்ற ஒரு பார்வை. இதுக்கு ப்ரீடெரிஸ்ட் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீடெரிஸ்ட்னால் முன்னாடி நடந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறவங்களோட வியூ. ஃபஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன் லீடர்ஸ், அந்தந்த திருச்சபை அந்த 1ஆம் நூற்றாண்டு இயேசு எப்போ சொன்னாரோ அப்போ சொன்னவங்களோட அப்போ இருந்த தலைவர்கள் அப்படின்ற பார்வை. ஓகே, இன்னொரு லிட்ரல் வியூனா இவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, இயேசு கையில் நட்சத்திரத்தை தான் வச்சிருந்தார், அவர்கள் தேவதூதர்கள், நட்சத்திரம் தேவதூதன். இது லிட்ரல் வியூ. இப்படி பார்க்குறவர்கள் லிட்ரல் வியூ எல்லா இடத்துலையும் எடுக்கக்கூடாது. அது ஏன் எடுக்கக்கூடாது அப்படிங்கிறத போக நம்ம பார்ப்போம். ஓகே,
அடுத்தது ப்ராஃபட்டிக் வியூ, அந்தந்த காலகட்டத்தில் இருக்கும் கிறிஸ்தவ தலைவர்களுக்கு எழுதப்பட்டது அப்படின்ற இன்னொரு வியூ இருக்குது. இந்த 3 வியூவில் நம்ம வந்து மூன்றாவது கண்ணோட்டத்தில் தான் நம்ம மேக்ஸிமம் பயணிப்போம். ஏன்னா இந்த அடுத்த 2 அதிகாரங்கள் வரும்பொழுது நீங்கள் பார்ப்பீங்க நிறைய மெசேஜ் நமக்கு இருக்கும், நமக்கு பர்சனலாக நமக்கு இருக்கும் மெசேஜஸ் அதில். அதால் ப்ராஃபட்டிக் வியூ அப்படின்ற அந்த வியூவில் தான் நம்ம மேக்ஸிமம் பயணிப்போம். இயேசுவின் தோற்றம், 7 குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர், நிலையங்கி தரித்து நிற்பவர், மார்பருகே பொற்கச்சை கட்டியிருப்பவர், மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர், சிரசும் மயிரும் வெண்பஞ்சு உறைந்த மழை போல் வெண்மை, கண்கள் அக்கினி சுவாலை, பாதங்கள் உருகிய வெண்கலம் போல் இருந்தது. அவருடைய குரல் பெருவெள்ளத்து பேரிரைச்சல் போல் இருந்தது. இது இயேசுனுடைய தோற்றத்தை பற்றி நாம் இங்கே பார்க்குறோம். இயேசுனுடைய தோற்றத்தில் இருக்கிற ஆழங்கள் ரொம்ப ஜாஸ்தி. அமிட்ஸ் 7 குத்துவிளக்கு மத்தியில் ஒரு குத்துவிளக்கு ஒரு திருச்சபை அப்படிங்கிறார். திருச்சபைக்கு உள்ளே, திருச்சபைகள் மத்தியில் கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போது நானும் நீங்களும் எங்கே இயேசுவின் நாமத்தில் ஒன்றாக கூடுகிறோமோ நம் மத்தியில் அவர் இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தலைவராக இருக்கிறார். யூதர்களுக்கு மத்தியில் நடுவே நின்று அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா தலைவர் என்று பொருள், நடுவே இருப்பவர் தலைவர் அவர்களுக்கு. அப்போது தலைவராக இயேசு இருக்கிறார் என்று பொருள். நிலையங்கி தரித்து, இது வந்து யூஸ்வலாக வந்து நிறைய பேர் தவறாக புரிஞ்சுப்பாங்க. இதை ஆரோனுடைய வஸ்திரம், ப்ரீஸ்ட்லி ரோப் அப்படின்னு சொல்லி தவறாக புரிஞ்சுப்பாங்க. ஆரோனுடைய வழியில் அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசாரியராகல, மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி ஆசாரியரானவர் அவர். அதால் இந்த நிலையங்கி என்பது அந்த காலத்திய ஆபிரகாம் காலத்திய ஆசாரியர்கள் உடுத்தி இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மார்பருகே பொற்கச்சை, இது என்னன்னா ஒரு ஷேஷ், ஒரு போ மாதிரி, ஒரு டை மாதிரின்னு வச்சுப்போமே. நம்மளுக்கு ஈஸியாக அப்படின்னா ஒரு டை மாதிரி கோல்டன் சாஷ் இருந்தது. என்னது பொற்கச்சை மார்பருகே அப்படின்னு பார்த்தோம். இதுக்கு வந்து யூதர்களுடைய ஒரு முறைமை நமக்கு தெரியணும். தெரிஞ்சாதான் இது நம்மளுக்கு புரியும். ஓகே, யூதர்கள் வீர போட்டிகள் வைப்பார்கள். அந்த வீர போட்டிகளில் ஒரு மிருகத்தை அடக்க வேண்டும். அந்த மிருகத்தை அடக்கினால், ஒரு நாயை அடக்கிறவனுக்கு ஒரு வெண்கல கச்சை கொடுப்பாங்க. ஓகே, ஒரு ஓநாயோ இல்லை புலியோ அடக்கிறவனுக்கு ஒரு வெள்ளிக்கச்சை கொடுப்பாங்க. ஓகே, பொற்கச்சை கொடுக்கறது சிங்கம், கரடி போன்ற பெரிய மிருகங்களை அடக்கிறது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மகா பெரிய மிருகமான சாத்தானை அடக்கினவர். ஹல்லேலூயா. அதனால் அவருக்கு பொற்கச்சை அங்கே இருக்கிறது. மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர், இங்கே பாருங்கள், இங்கே மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர் அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை பார்த்துட்டு யோவான் எழுதுகிறாரு. இவர் எப்படி பார்த்துருக்கார் இயேசுவை? முன்னாடி மார்பருகே சாய்ந்திருந்து பார்த்த இயேசு. ஓகே, இயேசுவை போல் இருக்கு முகம், ஆனால் என்னென்னமோ இருக்குதே அப்படின்னு பார்க்குறாரு. சிரசும் மயிரும் வெண்பஞ்சு உறைந்த மழை போல் வெண்மை. இந்த வெண்பஞ்சு உறைந்த மழை போல் வெண்மை, இது வந்து எதை குறிக்கிறது அப்படின்னா அவருடைய ஞானத்தை குறிக்கிறது. வெள்ளை மயிர் ஞானத்திற்கு ஒப்பிட்டு வேதத்தில் இருக்கிறது. அவருடைய ஞானத்தை, மகா ஞானி இல்லையா நம்முடைய கர்த்தர், அதனால் ஞானத்தை கண்கள் அக்னி சுவாலை, கண்கள் அக்னி சுவாலை, அக்னி ஜுவாலையை போல் அவருக்கு வந்து கோபம், எதுக்கோ கோவப்படுறாரு. எதுக்காக கோவப்படுறாருன்றதை நம்ம வந்து திருச்சபைகள் வர்றபோது, 7 திருச்சபைகள் வர்றபோது பார்ப்போம். உங்கள் மேலேயும் என் மேலேயும் கோவப்பட்டுருக்காரு ஒரு சில விஷயத்துக்காக, என்னன்றதை பார்த்து நம்ம திருத்திப்போம். பாதங்கள் உருகிய வெண்கலம் போல், இது வந்து வெண்கலம் என்பது வந்து நியாய தீர்ப்பிற்கான அடையாளம். நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தீர்கள் என்றால் எங்கேயுமே வெண்கலம் இருக்காது.
பலிபீடத்தில் மட்டும்தான் வெண்கலம் இருக்கும். பலிபீடத்தில் வெண்கலம் இருப்பதால் அது நியாய தீர்ப்புக்கு, அதாவது நமக்கு வர வேண்டிய நியாய தீர்ப்பை அந்த மிருகத்திற்கு மேல் போட்டு அதை அங்கே பலி கொடுப்பதால் நியாய தீர்ப்பை குறிக்கிறது. பெருவெள்ளத்து பேரிரைச்சல். பெருவெள்ளத்து பேரிரைச்சலை யாராவது கேட்டிருக்கீங்களா? யாராவது கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வேறு எதுவுமே காதில் விழாது. பெருவெள்ளத்து பேரிரைச்சல் தண்ணி சவுண்டாக வர்றபோது, பெருவெள்ளமாக இருக்கும்போது உங்களுடைய காதுகளால் உங்களால் கேட்க மற்ற விஷயங்களை கேட்க முடியாதபடிக்கு இருக்கும். இயேசு கிறிஸ்து உங்களோட பேசினார் அப்படின்னா உங்களால் மற்றதை எல்லாத்தையும் விட்டுட்டு அவருடைய பேச்சை கேட்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கான மெசேஜ் இதில். ஓகே, 3 more minutes. ஓகே, வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருக்கிறார். வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், ரொம்ஃபாயோ அப்படின்ற பட்டயம் இது வந்து நார்மல் ஸ்வார்டு இல்லை, சேபர் அப்படின்னு ஒரு இங்கிலீஷில் வரபோது. ஓகே, முகம் பிரகாசிக்கும் சூரியனை போல இருந்தது. ஓகே, இந்த இயேசு கிறிஸ்துவின் வலது கரத்தில் 7 நட்சத்திரங்கள் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். நீதிமான்கள் நட்சத்திரங்கள் மற்றும் சூரியனுக்கு ஒப்பாக பேசப்படுகிறார்கள். எங்கே இருக்குது அப்படின்னா மத்தேயுவில் இருக்குது, தானியேலையும் இருக்குது. ஓகே, நீங்கள் அந்த வசனங்கள் அப்புறமா அனுப்பி வைக்கிறேன் பாருங்கள். அப்பொழுது நீதிமான்கள் சூரியனை போல பிரகாசிப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயுவில் வரும். நட்சத்திரங்களை போல பிரகாசிப்பார்கள் அப்படின்னு தானியேலில் வரும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட், சன் இஸ் ஆல்சோ அ ஸ்டார். ஓகே, சன் இஸ் ஆல்சோ அ ஸ்டார். நம்மளுக்கு அது இந்த சயின்ஸ் இப்போ நமக்கு தெரியும். ஓகே, அதில் 2 அது சன் வேறு, ஸ்டார் வேறு. சன் இஸ் ஆல்சோ அ ஸ்டார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். ஓகே, இது நீதிமான்களை குறிப்பதால் அதனால தான் வந்து இந்த 7 தூதர்களை மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மனித தலைவர்களாக நம்ம எடுத்துக்க போகிறோம். அந்த பார்வையில் தான் நம்ம பயணிப்போம் அப்படின்னு சொன்னது அதனால தான். ஓகே ஓகே, சிமிலர் கிறிஸ்டஃபனி இன் ஓல்ட் டெஸ்டமெண்ட். இது ஓல்ட் டெஸ்டமெண்ட் வியூ. இந்த 4 வசனங்களை மட்டும் படிச்சுட்டு நம்ம வந்து இன்றைக்கி இது செஷன் முடிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா உங்களுடைய இன்புட்ஸ் கொடுங்க. தானியேல் 7:9 படிமா. தானியேல் 7:9. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையை போலவும் அவருடைய சிரசின் மகிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. போதுமா பாருங்க, சிமிலர் தான் தானியேல் பார்க்குறாரு. ஓகே, பாருங்க, ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் வெண்பஞ்சை போல உறைந்த மழையை போல இருந்தது வருது பாருங்க. தானியேல் 10:6 படிக்குமா அடுத்தது. அவருடைய சரீரம் படிக பச்சையை போலவும் அவருடைய முகம் மின்னலின் பிரகாசத்தை போலவும் அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களை போலவும் அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துவக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும் அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. பாருங்க என்னெல்லாம் வந்திருக்கு பாருங்க இந்த கிறிஸ்டஃபனியில். ஓகே, பேரிரைச்சல், அது வெள்ளம் போன்றதும் இருக்குது. அது அடுத்த எசேக்கியேலில் வரும். ஓகேங்களா. அப்புறம் அவருடைய கால் எப்படி இருந்ததுமா? கால் வெண்கலம், துலக்கப்பட்ட வெண்கலம் இருக்கா தானியேல் 10:6. கண்கள் தீபம் போல இருந்தது. ஓகே, ஸோ எசேக்கியேல் 8:2-3 படிங்க. அப்பொழுது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாவை போல் பிரகாசிக்கிற சாயலுமாய் இருந்தது. கை போல் தோன்றினதை அவர் நீட்டி என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் என்னை பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமில் வடதிசைக்கு எதிராக உள் வாசலின் நடையிலே விட்டார். போதும் பாருங்க, இங்கேயும் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சொகுசா அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. அது வந்து இங்கிலீஷில் வரப்போ க்ளோயிங் மெட்டல் அப்படின்னு இருக்கும். சொகுசா அப்படிங்கிறது வந்து என்னன்னே தெரியாது நம்மளுக்கு. வந்து ஈவன் ஹீப்ரூலையும் என்னன்னே தெரியாதால க்ளோயிங் மெட்டல்னு போட்டிருக்கிறாங்க. ஓகே, இந்த தெரியாத விஷயங்கள்லாம் என்ன தெரியுது அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா எனக்கும் தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். ஓகே, நான் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிறிஸ்டஃபனி, அதாவது இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறார்கள் இவர்கள். தேவனை
தரிசிக்கிறார்கள் இவர்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். எசேக்கியேல் 43:2. இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ் திசையில் இருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெரு வெள்ளத்தின் இரைச்சலை போல இருந்தது. பெரு வெள்ளத்தின் இரைச்சல் பாருங்க, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்குதா பெரு வெள்ளத்தின் பேரிரைச்சல்? ஸோ இதெல்லாம் சிமிலர் கிறிஸ்டோஃபனி அப்படின்னா என்னன்னா, இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வருவதற்கு முன்னே அவர் தோன்றிய விதங்கள் ஒன்று, அவர் மகிமை அடைந்ததுக்கு பின்னே தோன்றிய விதங்கள், இது ரெண்டுமே கிறிஸ்டோஃபனி தான். ஓகே, இது எப்படி எங்களுக்கு தெரியும் இது கிறிஸ்டோஃபனியா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிம்பிளாக உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக 2-3 விதத்தில் பண்ணலாம், ஒரே ஒரு விதத்தில் மட்டும் உங்களுக்கு சொல்லித்தரேன். தூதன் ஆனவர் அப்படின்னு தமிழில் வர்றதுல மேக்சிமம் எல்லாமே வந்து கிறிஸ்டோஃபனி, இயேசு கிறிஸ்து வர்ற விஷயங்கள். தூதன் ஆனவர் அப்படின்னு இருக்கும், இல்லை தூதனை அவர் அப்படின்னு இருக்கும். ஓகே, தூதனை அவர்னு சொல்லாமல் அவர்னு சொல்லப்பட்டிருக்கோம். ஓகேவா? அங்கே எல்லாம் இயேசு கிறிஸ்து வந்தார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, மனோவாவை சந்தித்தது இயேசு கிறிஸ்து, அப்புறம் மோசையை சந்தித்தது இயேசு கிறிஸ்து, இருக்கின்ற செடியில் சந்தித்தது இயேசு கிறிஸ்து. இவங்கெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்கள் போய் படித்து பாருங்கள். தூதனானவர் அப்படின்னு வர்ற விஷயங்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் சரியான பார்வை. ஓகே, ஆல்ரைட். ஸோ இன்றைக்கி இயேசு கிறிஸ்துவனுடைய இது வரைக்கும் முடிச்சிருக்கோம். அடுத்தது வந்து ஓகே, அடுத்தது வந்து ஆக்சுவலாக இன்றைக்கே கவர் பண்ணணும்னு நினச்சது, ஆனால் பண்ண முடியல, டைம் போயிடுச்சு. ஓகே, நீங்கள் ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம், இல்லை உங்களுடைய தியானங்களை சொல்லலாம். இதுல அண்ணா சொல்லுங்க. அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். குத்தினவர்கள்னா அவரை சிலுவையில குத்தினவர்களா இல்ல அவரை இரிட்டேட் பண்ணவங்க அப்படின்னு அர்த்தம்? இது வந்து 2 விதமாக பார்க்கணும். ஒன்று வந்து சிலுவையில் குத்தினவர்கள், அது சரியான பார்வை தான் அது. ஓகேவா? விழாவில் அவர் குத்துண்டார், அவர் தன்னை குத்தினவர்கள் காண்பார்கள். நமக்கு யோவானில் பாருங்கள், யோவான் சுவிசேஷத்தில் கடைசி 3 அதிகாரத்துக்குள்ளே வருவது. ஓகே, அதை படித்து பார்த்தீங்கன்னா, விழாவில் குத்தி ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது அப்படின்னு இருக்கும் பாருங்கள். ஓகே, குத்தினவர்கள், அவர் குத்துண்டார், விழாவில் குத்துண்டார் இயேசு. ஸோ அவர் திரும்பி வரும்பொழுது குத்தினவர்களும் அவரை கண்டு புலம்புவார்கள். யார் குத்தினவர்கள்? யூதர்கள். ஓகே, யூதர்கள். இதை வந்து லிட்ரலாகவும் எடுக்கலாம். ஓகேங்களா? அவர் தன்னுடைய இதிலே வந்தார், ஆனால் அவருடையவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதுவாகவும் எடுத்துக்கலாம். ஏற்றுக்கொள்ளாத அந்த விஷயத்தவும் எடுத்துக்கலாம். யாராவது பேசுறீங்கன்னா மியூட் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. பியூலாக்கா ஆண்டி, நீங்கள் ஏதாவது பேசணுன்னா அன்மியூட் பண்ணணும். ஆக்சுவலி இது எடுத்துக்கொள்ளப்படுதல் கிடையாது, இது செகண்ட் கமிங். அது செகண்ட் கமிங். அதாமா செகண்ட் கமிங் தான் அது. ஆனா நிறைய இதுல வந்து நிறைய பேர் இதை வந்து எடுத்துக்கொள்ளப்படுதல் பேசிக்கிறாங்க. இல்ல, தவறு. ஏன்னா எடுத்துக்கொள்ளப்படுதல், நான் ஏமா புலம்ப போறேன்? ஏசு வந்தா ஜாலிமா இருக்கு, அப்பா அவரோட இருக்க போறேன், நான் ஏன் புலம்ப போறேன் சொல்லுங்க? இல்ல, இது புலம்புறதுங்கிறது வந்து புறஜாதியாரா இருக்கலாம் இல்லையா? இல்லைம்மா, அவரை கண்டவர்கள் யாரும் புலம்ப போறாங்க. ஒழுங்க படிங்க மெசேஜ், அந்த ஃபர்ஸ்ட்டை படிங்க மறுபடியும். எல்லாரும். அப்போ the tribe called Christian is no more there. கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் இல்லை அப்படின்னு அர்த்தம். புரியுதா? we are a tribe. நாம் ஒரு கோத்திரம், கிறிஸ்தவம் என்னும் கோத்திரத்தில் இருக்கிறோம். நாம் வேறு பிரிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்பதுதான் திருச்சபை என்பதற்கான அர்த்தமே அதுதான். எக்லீஷியா அப்படின்ற வார்த்தை அர்த்தம் என்னது? வேறு பிரிக்கப்பட்டவர்கள். சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க.
ரகசிய வருகைன்றது வந்து இங்க எதுலயுமே இல்ல அப்படின்னு சொல்றாங்களே, அது என்னன்னு கேட்கலாம் தான். இல்லை இல்லை, ரகசிய வருகைன்னு ஒன்று கிடையவே கிடையாதுக்கா. எடுத்துக்கொள்ளப்படுதல் வருகை இருக்கு. ஓகே, அந்த நாளும் சொல்றாங்க இல்ல இல்லை, அந்த நாளும் அப்படி ஒரு வருகவே இல்ல, செகண்ட் கம்மிங் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. சபை எடுத்துக்கொள்ளப்படுதல்ன்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றாங்க. அதுதான் கேட்குறேன். ஓகே, அவங்க பைபிளில் 1 கொரிந்தியர் 15 1 தெசலோனிக்கேயர் 4 இல்லை போல இருக்குது. அப்போ அவங்களுக்கு வேற ஏதோ பைபிள் வச்சிருக்கிறாங்க. வேதத்தின்படி இருக்கு, நம்ம வேதம் நம்பணும், அவ்வளோதான். இது ரெண்டுக்கு அவங்கள வந்து ஆன்சர் சொல்லுங்க. ஓகேவா, இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம் அவங்க. ஓகே, இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறமா நம்ம இதுவும் அதுதான் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவங்கள தயவு செஞ்சு எங்கிட்ட பேச சொல்லுங்கள். நான் வந்து அவங்களுக்கு வந்து இதில் எந்த இடத்துல இருந்து கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு பழைய ஏற்பாட்டிலேருந்து எடுத்துக்கொள்ளப்படுதல் இருக்குது. அப்போ அவங்களுக்கு வந்து ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்படல, எலியா எடுத்துக்கொள்ளப்படல. இல்லைன்னா ஆக்சுவலாக வந்து இப்போ ரேப்சர் அப்படிங்கிறது வந்து யாருக்கும் தெரியாம மாதிரி வரும் இல்லையா? இதுதானே? அப்படிலாம் கிடையாதும்மா. அந்த வசனத்தை படிங்கம்மா. ஒன்று கொரிந்தியர் 15:53 படிங்கம்மா. படிங்க. எக்காலம் துணிக்குமா? ஏமா எக்காலம் துணிக்கிற போது நம்ம காதில் விழாதம்மா, மற்றவங்க காதில் விழாதம்மா. உங்களுக்கு கூட ரகசியமாக வந்து காதில் ஊற போகிறாங்களா? ஏமா யார் எடுத்துக்கொள்ளப்படுறாங்களோ அவங்க காதில் மட்டும்தான் துணிக்குமான்னு கேட்குறேன். அப்படிலாம் கிடையாதும்மா, அப்படிலாம். அப்போ அப்படியே எழுதிருக்கு, சொல்லுங்க. எக்காலம் துணிக்கும். ஆமாம், எக்காலம் துணிக்கும்னா எல்லாரும் கேட்கும், அவ்வளோதான். ஓகே, எல்லாரும் கேட்கும். அடுத்தது இதுலேயும் பாருங்கள், இதுலேயும் ஒரு எக்காலம் இருக்கும் பாருங்கள். 1 தெசலோனிக்கேயர் 4:17 பாருங்கள். 4:16 ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இது வந்து செகண்ட் கமிங் தான் சொல்றாங்க. அப்படியா? 17ஆம் வசனம், பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருக்கும். செகண்ட் கமிங் அது. அப்போ வந்து நம்ம எடுத்துக்கொள்ளப்படும் போது கீழே பூமியில வந்து அந்த உபத்திரவ காலம் நடக்கும், ஆரம்பிக்கும். ஆமா, நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறமா ஆரம்பிக்கும். ஆமா, இப்போ இருக்கிறதெல்லாம் அப்போ உபத்திரவ காலம் கிடையாது. நீங்க உபத்திரவ காலம் அதுக்கு தான் வந்து பொறுமையா இருங்க. உபத்திரவ காலத்தில் என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வந்து எந்தெந்த சயின்ஸ் எல்லாம் வந்து சகிக்க முடியாம இருக்குது. இது சரி அக்கா, இதில் இருக்குதுங்க, நீங்கள் வந்து படித்து பாருங்கள். சூரியன் 7 மடங்கு சூரியன் வெப்பத்தை கொடுக்குமா? நம்மளால 1.1 நம்மளால 10% ஜாஸ்தியாக தாங்க முடியலன்றோம். 7 மடங்கு 700 டைம்ஸ் வேதத்தில் இருக்கு. இதெல்லாம் வேதத்தில் இருக்கு. ஓகே, உபத்திரவ காலம் ஆமாம், பயங்கரமாக இருக்கும். அதனால தான். சரி, ஓகே. அந்த முதல் 3 தேவலாம் சதிச்சுக்கலாம், அடுத்த 3 இன்னும் ஒஸ்டா இருக்கும் இல்லையா? நீங்க ஏன் சகிச்சுக்க போறீங்க? இல்ல சொல்றேன், நான் போக மாட்டேன். நம்மளாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவ்வளோதான். நம்மளாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஏன்னா கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருந்து அவருடைய அதான் நமக்கு இருக்கிற ஒரே நியாய தீர்ப்பு, உயிரோடு இருப்பவர்களுக்கான ஒரே நியாய தீர்ப்பு அதுதான். எடுத்துக்கொள்ளப்படுகிறோமா கைவிடப்படுகிறோமா அப்படிங்கிறது தான். கையில் விடப்பட்ட அந்த கிறிஸ்தவனால வந்து ரத்த சாட்சியாக மட்டும்தான் மதிக்க முடியும். அப்புறமா தான் பரலோகத்துக்கு வர முடியும். நேரத்துக்காக நன்றி சொல்றோம்ப்பா. கேட்ட
கற்றுக்கொண்ட அனைத்துக்காகவும் நன்றி சொல்றோம். இன்னும் அநேக நல்ல காரியங்களை நாங்கள் கற்று வேதத்திலே தேர நீங்க கொடுத்திருக்கிற இந்த வாய்ப்புகளுக்காக நன்றி சொல்றோம்ப்பா. கற்பிக்கிற சகோதரனையும் ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறேன், ஆசீர்வதிங்க. இன்னும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாக அவரை ஆசீர்வதிக்கும்படி கேட்கிற ஆண்டவரை பெற்றுக்கொண்ட நாங்களும் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த தொடர்ந்து இந்த காரியங்களிலே நீங்க எங்களுக்கு ஒரு ஞானத்தை தாங்க. அநேக கற்றுக் கொடுத்தாலும் கேள்விகள் கேட்டு இன்னும் அதிக காரியங்களை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக எங்களுக்கு ஒரு ஞானத்தை தந்து வழிநடத்த ஒப்பு கொடுக்குறாப்பா. மீதி இருக்கிற நேரத்தையும் இந்த கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறேன், பொறுப்பெற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஆமென், ஆமென்.